சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற சில முக்கியமான ரகசியங்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் முழுசாக சொல்லியிருக்கேங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை கொலை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த கண்டகசனி மூலமாகவும் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த அஷ்டமசனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் ஏமாற்றங்கள் மட்டுமே நீங்க அதிகப்படியாகவே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் சிம்மராசிக்காரங்க. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஏதாவது மாற்றம் வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்த்த உங்களுக்கு முதல் 8 மாதங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வந்திருக்காரு இல்லைங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதன் மூலமாக நீ வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே ஏற்பட போகுது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. கண்டக சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு. இந்த அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாமே அடுத்த கட்ட நிகழ்வுகள் நிகழ்த்த போகுது அப்படிங்கிறது தான் நீ வரக்கூடிய பதிவில் நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி தற்பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறது இருந்திருக்காது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வரதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விளைவில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாகவும் சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே உள்ளது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாகவும் இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையும் நிறைய இழப்புகள் அது எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது அனைத்துமே உங்களுக்கு மாற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு தான் அதிகமாகவே நடந்திருக்கும். ஆனால் தற்பொழுது அனைத்தும் நிவர்த்தியாக உடல் சார்ந்த பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் காத்துக்கிட்டு இருக்குது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. அந்த காலகட்டங்கள் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எதிராக இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் போல் உங்கள் கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் குழப்பத்தையுமே பெரும்பாலும் அதிகப்படியான நபர்கள் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாகவே திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம்ல இருக்கவங்க, தெரிஞ்சவங்க கெடுத்து விறக்க நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலேயே பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம்னு இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குது. இது அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தி அடைஞ்சு விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையிலேருந்து சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ், அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இங்கே சிம்மராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்குங்க. காதலிப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் அந்த காதல் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக திருமணத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக கட்டி முடிக்க போறீங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் என்று தெரிந்தால் அந்த உறவுகளை விட்டு கொஞ்சம் நாட்கள் மட்டும் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது சொந்தக்காரங்க, நண்பர்கள், இல்லை குடும்ப உறவுகள் யாராக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். வீண் செலவுகள் இருக்காது. பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தை வழி உறவினர்களால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். நண்பர்களின் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு உகந்த காலகட்டம். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும். சக ஊழியர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். அதிகாரிகள் அவ்வப்போது கண்டிப்பு காட்டுவாங்க.
வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். கடையை புதிய இடத்திற்கு மாற்றவோ அல்லது விரிவுபடுத்தவோ நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. காரியங்களை தடை தாமதம் உண்டாகாமல் இருக்க எதையும் திட்டமிட்டு செய்வது நன்மையை தரும். எதிலும் தலையிடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் வெளியே வந்து உங்களையும் இழுப்பார்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வாடிக்கையாளர்களும் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பழுவும் ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியிருக்கும். குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பெண்களுக்கு மற்றவர்களின் பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு பல முன்னணி நிறுவனங்கள் தாமே உங்களை தேடி வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. உங்கள் திறமைகள் முழுவதையும் வெளிப்படுத்தி ஆதரவை பெருவாரியாக பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு உங்கள் தன்னலமற்ற தொண்டுக்கு பாராட்டுகள் குவியும். உங்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் உங்களுக்கு தனி மரியாதையை பெற்றுத்தரும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயத்தை விலக்கிவிட்டு ஆர்வமாக படிப்பது வெற்றிக்கு உதவும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் மகம் நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கும் ஊதிய உயர்வுகளில் தாமத நிலை ஏற்பட்டாலும் விரும்பிய பதவி உயர்வுகள் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியிலும் விளையாட்டு போட்டிகளிலும் சாதனை படைப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் உண்டாகும். தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது உங்களுக்கு உத்தமம்ங்க. அடுத்ததா பூர நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் ஓரளவுக்கு அனுகூலமான பலனை பெறுவீங்க. பண வரவுகளில் இருந்த தடைகள் சற்றே விலகி கடன்கள் படிப்படியாக குறையும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் கூட அனுகூலமான பலனை அடைய முடியும். அடுத்ததா உத்திர நட்சத்திரம் 1ஆம் பதம். உங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிலவும். உற்றார் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கலிலும் சற்று கவனமுடன் செயல்பட்டால் சிறப்பான லாபங்கள் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா முருகனை வணங்கி வர காரிய தடைகள் நீங்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்கள். மாற்றங்கள் வரும். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார் சடைமேல் பனி தரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 6. இந்த எண்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.